மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள், தனாதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். நிறைய நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சுக்கிரன் கொடுப்பார். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அரசியலில் நீங்கள் இருந்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் நன்றாக இருக்கும். என்ன சார் 7.5 சனி நடக்குது, விரைய சனி, அதுவும் எப்படி சார் அரசியலில் நம்ம ஜொலிக்க முடியும்னு சொல்லி கேட்கலாம். அதாவது எல்லா கிரகங்களும் கெடுதல் செய்து விடாது, எல்லா கிரகங்களும் நன்மை செய்து விடாது. ஒரு சில கிரகம் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் அந்த கிரகத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்படும். ராசியில் சூரியன் உச்சம் பெற்றுள்ளார். நிச்சயம் தந்தை மூலமாக சொத்துக்கள் ஒரு சிலருக்கு வர வேண்டும், அல்லது வழக்குகள் இருந்தால் வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் உண்டாகும். புதன் நீச்சம் பெற்றுள்ளார். மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, திருமண வாழ்க்கையில் சிக்கல் வரும், கவனமாக இருங்க. மேசராசினியர்களுக்கு யான் அறிந்தவரை மேசராசி விருச்சிகராசினியர்களுக்கு பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு மனக்கசப்புகள், விவாகரத்து, சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாமல் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்தனருக்கு, இப்படி எல்லோரையும் நான் சொல்லவில்லை. ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்திருந்தால் அது நேராது. அப்படி இல்லை, சில பேர்கள் ஜாதக பொருத்தத்தையே தப்பாக கணிக்கிறாங்க. அதன் மூலமாகவும் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒத்துமையாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒத்துமையாக இருக்க மேசராசி தம்பதிகளை நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது பணப்பற்றாக்குறை, பண கஷ்டம், கடன் போன்றவை இருக்கும். அப்படி இல்லைன்னா கணவனுக்கு உடல்நல ஆரோக்கியமோ இல்லை மனைவிக்கு உடல்நல ஆரோக்கியமோ கெட்டு போயிருக்கும். அப்படி எல்லாமே இருந்தலைன்னா பிள்ளைகளால் நிம்மதி, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அதுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் சிக்கல்கள் தீரும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 11ஆம் இடத்தில் ராகு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் நன்மை செய்யும். குரு பார்த்து கொண்டிருக்கிறார், கோடி புண்ணியம். குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு அதாவது குரு இருக்கும் இடம் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் நிம்மதி, சந்தோஷம், வெற்றிகள் உண்டாகும். வியாபாரம், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் செய்யக்கூடிய யோகம் அமைப்பு உண்டு. கவனமாக இருங்கள் மேசராசினியர்கள். ஒருபுறம் உங்களை மிரட்டுவது யார் என்றால் சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, அவரே ஜீவனஸ்தானாதிபதி. பொதுவாக விரயஸ்தானத்தில் கிரகங்கள் வரும் பொழுது அதன் மூலம் விரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். என்ன நடக்கும் மேசராசிக்கு 7.5 சனியில்? போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு சிலருக்கு. இது எல்லோருக்கும் அல்ல. அந்த பாதிப்புகள் ஜாதகத்தில் வலிமை இழந்த கிரகங்கள் லக்னத்தின் அடிப்படையில் என்ன தசை நடக்குதோ அதன்படிலாம் நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன், திருமண வாழ்க்கையில் டைவர்ஸு, ரொம்ப லவ் பண்ணி பிரிஞ்சு திடீர்னு 8 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணிவிட்டு திடீர்னு வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி போடுவாங்க. இல்லை அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். 3வது ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே நுழைந்து கெடுப்பார். அவர் யார்? அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் பர்சனல் விஷயங்களை தயவு செய்து அடுத்தவர்களிடம் ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சரியாக இருக்காது. இந்த காலத்தில் எப்போ கஷ்டப்படுவான் ரசிக்கலான்ற மாதிரி தான் மனபாவனை எல்லோருக்கும் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கும். மேசராசினியர்களுக்கு மனக்குழப்பம் எப்போவுமே இருக்கும். இது செய்யலாமா, இதை செஞ்சிட்டோமே, இது தப்பாக இருக்குமா, இல்லை மாற்றி மறுபடியும் வேறு செய்யலாமா, அப்படிலாம் தோணும். அந்த மனக்குழப்பம் தீர லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். உங்கள் ராசிக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் தனாதிபதி சுக்கிர பகவான். ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபடுங்கள். என்ன சார் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க? ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான். அந்த முருகன் தான் மேசராசிக்கும் விருச்சிகராசிக்கும். நீங்கள் போயிட்டு சுக்கிரனை ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுங்க சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்க. ஸ்ரீரங்கநாத பெருமான் உங்களுக்கு தனத்தை, நல்ல குடும்பத்தை, நல்ல பிள்ளைகளை,
நல்ல கணவனை நல்ல மனைவியை கொடுக்கக்கூடிய தனம் செல்வம் வாக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுங்கள். நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு கலத்திரக்காரகனே சுக்கிர பகவான் தான். ஆகையால் சுக்கிரனை வழிபடுவது, நவர்த்தக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுவது, சுக்கிரஸ்தலமான ஸ்ரீரங்கத்தை ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது, இதெல்லாம் நல்லது உண்டாகும். அடுத்து உங்களுக்கு சனி பகவான் அதாவது பொதுவாக எல்லா ராசிக்காரர்களும் சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி வெற்றி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிடச்சின்னு தான் இருக்குது. மேசராசியில் நான் தோத்துட்டேன், நான் இழந்துட்டேன், நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், எனக்கு கடன் ஆசையாக போச்சு, எனக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை, மனைவி மூலிமா டார்ச்சரு, கணவன் மூலிமா டார்ச்சரு, இப்படி புலம்புவாங்க இல்லையா? ஆனால் இதே நேரங்களில் தான் மேசராசிகளில் 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேரில் 50 பேர் 60 பேருக்கு சொந்த வீடு கட்டுறாங்க, கல்யாணம் ஆகுது, இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்குது, ஃபாரின் போகிறாங்க, காரு மேலே கார் வாங்குறாங்க, அதுவும் நடக்குது. இப்போ கடவுள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்தா வெற்றி வச்சுக்கோ, இந்தா 100 கோடி வச்சுக்கோ, அவருடைய விஷயம் யாரும் கொடுக்கறதில்ல. நாம் எங்கேயோ தவறு செய்கிறோம், எங்கேயோ ஒரு தெளிவில்லாமல் நம்மளை அறியாமல் தவறு செய்வதால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் தான் அந்த கஷ்டம் என்பது. நாம் அதற்கு 7.5 சனி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் தன் மீது வானத்தில் உலாவிக் கொண்டிருந்து நம் மீது அந்த கதிர்வீச்சு மேசராசிக்கு 7.5 சனி, சனி பகவானோட கதிர்வீச்சு உள்ளே இறங்கும் பொழுது நம் மூளை மந்தமாகும், மழுங்கும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாருக்கோ ஒருத்தர் பணம் கொடுத்துட்டு ஏமாற்றிடுவாங்க. பழகிருக்கவங்க ரொம்ப நம்புறவங்க தான் ஏமாற்றுவாங்க. மேசராசினியர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், போர் குணம் கொண்டவர்கள். ஏன்னா தளபதி யாருன்னா முருகப்பெருமான் தான், அங்காரக பகவான் தான். அங்கார முருகனுக்கு இன்னொரு பெயர் தான் அங்காரக பகவான். அவர் போர்க்கோலம் போன்றவர். அந்த முருகப்பெருமானோட அந்த பவர் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தூக்கி அழகாக அவங்கள அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். பிடிக்கலன்னா தூக்கி போடுவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் போகாதீங்க, நஷ்டமடையும். உங்கள் சுயஜாதகத்தில் நல்ல தசை நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகும். பார்த்து 7.5 சனி இன்வெஸ்ட்மெண்ட் எதாக இருந்தால் சுப விரயமாக பிரேஸ்தானத்தில் சனி வரும்போது வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், போன்ற கடனை வாங்கக்கூடாது. கடன் வாங்கி வீடு வாங்கலாம். அத்தியாவசியமற்ற கடனை வாங்குவது தவறு. கடன் வாங்கக்கூடாது மேசராசினியர்கள். இப்போது கிரக அமைப்புகள் சாதகமாக உள்ளது. அரசியலில் நீங்கள் இருந்தால் வெற்றி பெறுவீர்கள். அதற்குண்டான நல்ல நேரம் இது. துர்க்கையம்மனை வழிபடுங்கள். கெட்டவர்கள் எதிரிகள் விலகுவார்கள். நான் 3வது நபர் என்று குறிப்பிட்டேன். அது உங்கள் வீட்டுக்குள்ளேயே அண்ணன் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லை கணவனோட அண்ணன் தம்பிங்களோ, மனைவியோட அண்ணன் தம்பிங்களோ, மாமனார் மாமியாரோ, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களோ, உங்கள் நெருங்கிய நண்பர்களோ, இவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அதை இனம் கொண்டு தவிர்த்து விடுங்கள். துர்க்கையம்மனை வழிபடுங்கள். துர்க்கையம்மனை தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். மேசராசியை பொறுத்தவற்றில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் நலமோடு வாழ, நிம்மதியோடு வாழ, ஆரோக்கியம் வேண்டுமென்றால் ஆஞ்சநேயர் பகவானை பிடித்து கொள்ளுங்கள். தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க. ஆரோக்கியம் கெடாது. எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று சுகமாக வாழ வாழ்த்துக்கள். வணக்கம்.